அன்பான நண்பர்களே, அசைவம் தவிர்த்து புரட்டாசி மாதம் விரதம் பிடித்து புண்ணிய நதி நீராடி நன்னீர் பெறுவாயாக என்பார்கள். இதற்காகத்தான் இந்த மாதம் முழுவதும் அசைவம் தவிர்த்தனர். இந்த மாதம் நோய்கள் அதிகம் பரவும் என்பதால் இதை குறைக்கவே அனைத்து பெருமாள் கோவில்களிலும் துளசி தண்ணீர் கொடுக்க ஆரம்பித்தனர். துளசி இருக்கும் இடத்தில் தூரச் செல்லும் நோய்களாம். இதை எல்லாம் சேர்த்தே புரட்டாசி மாசம் மகாலய பட்ச விரதம் மேற்கொள்கிறோம். முக்தி தருபவர் சிவன்தான். ஆனால் அந்த முக்தியை நமக்கு தருவதற்கான வழியை கொடுப்பவர் பெருமாளை. அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் ஏகாதசி விரதம் மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. ஏகாதசி திதிக்கும் பெருமாளுக்கும் மகாலய பட்சத்திற்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு. தீர்க்க முடியாத கடன்கள், தீர்க்க முடியாத விஷயங்கள், தீர்க்க முடியாத விரயங்கள் இருந்தும் காரியம் முடிக்காமல் துர்மரணம் அடைந்தவர்கள், அவர்கள் முக்தி பெறாமல் அலைந்து திரிந்தால் அவர்களுக்கு முக்தி தருபவரே இந்த பெருமாள் தான். எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாமல் அரைகுறையில் இறந்தவர்களுக்கும் முக்தி தருபவர் நாராயண பெருமாள். அதனால் தான் புரட்டாசி மாதம் நம் முன்னோர்களுக்காக நாம் மகாலய பட்ச விரதம் பிடிக்கிறோம்.